அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2019 33.52% வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.59. ஆக இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்குது. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது, திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இங்க தமிழ்நாட்டில் எப்பொழுதே பாரதிய ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு